அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். யாக்கோப்பு புத்தகம் 1 அதிகாரம் 12வது வசனம். இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில பல நபர்கள் பல வகைகளில் துன்புறுத்தப்படும் பொழுது என்னை போன்ற குருக்களிடத்தில் வந்து அநேக நபர்கள் கேட்பார்கள், ஃபாதர், நாங்கள் யாருக்கு துரோகம் பண்ணோம், யாருக்கு அநியாயம் பண்ணோம், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி அநேக துன்பங்களும் துயரங்களையும் கடவுள் வருவித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நானும் ஆச்சரியப்படுவேன், இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு நான் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் தாமே ஒரு முறை எனக்கு ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பை கொடுத்தார். வேர் இஸ் காட் வென் பேட் திங்ஸ் ஹேப்பன் அப்படின்னா, தீமைகள் நடக்கும் பொழுது, தீயவை நடக்கும் பொழுது கடவுள் எங்கே இருக்கிறார்? நமக்கே தெரியும், சுனாமி ஏன் நடந்துச்சு, கடவுள் இருந்தால் தடுத்துருக்கலாமே. ஏன் இந்த கொரோனா வந்துச்சு, கடவுள் அதை தடுத்துருக்கலாமே. இப்படி நாம் அனைவருமே நமது சிந்தனையில் தான் பார்க்கிறோம். ஆனால் சோதனையை பொறுத்தவரை எசாயா புத்தகத்துல 55வது அதிகாரத்துல 8வது வசனம், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆக நாம் சோதனைகளை பார்க்கும் விதம் வேறாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மிக அற்புதமாக யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே 1 அதிகாரத்தில் 13வது வசனத்தில் சொல்கிறார், சோதனை வரும் பொழுது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவர் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. ஆக அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் சோதனைகளை சந்திக்கும் பொழுது, நமது வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும், அது கடவுளிடமிருந்து வருகிறதா அல்லது நமது தவறினால் அது வருவிக்கப்படுகிறதா? எனக்கு தெரிந்த ஒரு ஆன்மீக தந்தை அழகாக சொல்லுவார், துன்பம் துயரங்கள் என்பது 2 விதமாக நமக்கு வருகின்றது. முதலில் ஆண்டவர் தாமே அதை நமது வளர்ச்சிக்காக, மனமாற்றத்திற்காக அனுமதிக்கின்றார். 2வது, நாம் நம்முடைய தீய நாட்டங்களால், தீய பழக்க வழக்கங்களால், பாவங்களால் நமக்கு வருவது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் எனக்கு உண்மையிலேயே மனதை கவர்ந்த அருமையான நபர் என்றால் அது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யோபு. யோபுவுடைய வாழ்க்கையில் ஏன் துன்பங்கள் வந்தது, ஏன் அவ்வளவு சோதனைகள் அவருக்கு வந்தன என்று சிந்தித்து பார்த்தால் அழகாக அற்புதமாக அந்த யோபுவுடைய வாழ்க்கை நமக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. மக்களே, யோபு நல்ல நேர்மையாளராக இருக்கிறார், உண்மையாளராக இருக்கிறார், யாருக்கு எந்த தீங்கு செய்யல. ஒருவேளை அவருடைய பிள்ளைகள் 10 குழந்தைகளும் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாக எரிபலியை ஒப்பு கொடுக்கின்றார். அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். ஆக இவ்வளவு அருமையா வாழ்ந்தவர் ஏன் சோதிக்கப்படணும்? ஏனென்றால் கடவுளிடம் இந்த சாத்தான் செல்கிறான். அந்த மேல் உலகத்துல ஒரு உரையாடலை சொல்றாங்க, ரொம்ப அருமையான உரையாடல். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், உலகை சுற்றி வருகிறேன் அப்படின்னு சாத்தான் சொல்றான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என் ஊழியன் யோபை பார்த்தாயா?
அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. அருமையான வார்த்தை. அப்ப யோபு தான் அந்த உலகத்திலேயே நல்லவரா வாழ்ந்தாரு, நேர்மையாளரா வாழ்ந்தாரு. ஆனா பாத்தீங்களா, சாத்தான் சொல்றான், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நிறுத்து காக்கவில்லையா? நீங்க அவனை பாதுகாக்க இல்லையா? அவனை நீங்க ஆசீர்வதிக்கவில்லையா? ஒருவேளை நீங்கள் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றை மீது கை வையும், அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான். உடம்பையில எடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும். எனவே ஆண்டவர் சொல்கிறார், அவன் மீது மட்டும் கை வைக்காதே, அவனுக்குரியவற்றையெல்லாம் உன் கையிலே என்று ஒப்படைத்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு சோதிக்கப்படுறார் பார்த்தீங்களா யோபு. திடீர்னு ஒரு நாள் யோபுடைய புதல்வர் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் ஒன்று திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தூதன் ஒருவன் ஓடி வருகிறான். ஐயா, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் வந்தேன். முதல் அழிவு. ஒரு நாள் திடீர்னு பார்க்குறாரு, எல்லாம் வந்தாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொருத்தன் வண்டியாடுறான். கடவுளின் நெருப்பு விண்ணகத்திலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து விட்டது, நான் ஒருவன் மட்டுமே வந்தேன். இப்படி உடைமைகள் முதல்ல போகுது. இதான் அவருடைய இழப்பு. முதல் இழப்பு என்ன? தனக்கு உரிய உடைமைகள் போனுச்சு. ரைட், சந்தோஷம். ஆனால் மிக முக்கியமானது இரண்டாவது. அப்ப மூன்றாவது நபர் ஒடியாடுறான். ஐயா, இதை உன் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று வந்து பாலினத்திலிருந்து வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன். ஆக எல்லாமே போயிடுச்சு. முதல் இழப்பு, உடைமைகள் காலியாயிடுச்சு. இரண்டாவது நிலை என்னன்னா, தன்னுடைய மகன்கள், மகள்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்ற வார்த்தை தான் மிக முக்கியமானது. மக்கள், இன்னைக்கு நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்தா, அல்லது ஒரே வருஷத்துல 2 இறப்பு நடந்தா, ஒரே வருஷத்துல இப்படி நடந்துருச்சு சாமி, இப்படி போயிருச்சு சாமி, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கதறுகிறோமே. ஆனால் யோபு அத்தனை சொந்தங்களையும் உடைமைகளையும் கூலியாட்களையும் ஒரே நாளில் இழந்தார். ஆனால் அப்படி இழந்த பிறகு இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு வீட்டுல ஒருவேளை நம்ம சின்ன பிள்ளைங்க யாராவது இறந்து போயிட்டாங்க, வாழ வேண்டிய வயசுல இப்படி எடுத்துக்கிட்டாரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நம்ம சபிச்சிருப்போம், ஒருவேளை பேசியிருப்போம், திட்டி இருப்போம். கடவுளே உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா அப்படின்னு கூட பேசியிருப்போம்ல. ஆனா அவர் சொன்ன வார்த்தை, என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியில் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாகவே நான் செல்வேன். அப்ப இதை கேட்டு என்ன பண்றாரு? ஆடைகளை கிழித்து கொண்டார். அவருக்கு சோகம். கிழித்து கொண்டார், தன் தலையை மழித்து கொண்டார், பின்பு தரையில் விழுந்து வணங்கி. இதான் மிக முக்கியமானது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஏதாவது கஷ்டங்கள் துன்பம் போய் சாமியை போட்டோவெல்லாம் உடைக்கிறோம், சிறுவத்தை உடைக்கிறோம். அவர் அப்படி செல்ல, விழுந்து வணங்கி சொன்ன வார்த்தை, ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் அது பெயர் போற்ற பெறுக. அருமையான ஜபம். எல்லாம் இழந்துட்டாரு. ஆனா அப்ப சொல்றாரு, ஆண்டவர் தானே கொடுத்தாரு, இத ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டாவது நிலை மிக முக்கியமானது. முதல் நிலை உடைமைகளை இழக்கிறது. உடைமைகள் கூட நம்ம எப்படியா சம்பாதிச்சிடலாம். ஆனா இரண்டாவது நிலை, நமக்கு உரியவர்கள் நம்முடைய பிள்ளைகளை இழப்பது மிக கொடுமையானது. அதுவும் பெற்றோர்கள் இன்னைக்கு வாழ வேண்டிய வயசுல பிள்ளைகளை இழக்கும் பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, எனக்கு கொல்லி வைக்க வேண்டியவனுக்கு நான் கொல்லி வைக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட அந்த இழப்பை தாங்க முடியாம தவிப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொல்லி வைத்தார். மிக முக்கியமானது மக்களே. மூன்றாவது, இதை விட விட்டானா சாத்தான்? இல்ல.
இதுவரை அந்த யோபு ஆண்டவரை பழித்துரைக்கவில்லை, பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எனவே ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் எடுத்துட்டு இருந்தார். ஆனா அதன் பிறகு பார்க்கிறோம், மக்களை, யோபு புத்தகத்துல 2வது அதிகாரத்துல மீண்டும் சோதனை வருகிறது. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் சாத்தான்ட்ட, என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போல நேர்மையானவன் யாரும் இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப சாத்தான் சொல்றான், தோளுக்கு தோள் எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பார். உன் கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும், அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராகவே உண்மை இழித்துரைப்பது உறுதி. ஆக விடலங்க. இன்னும் சாத்தான் சொல்றான், இன்னமும் அவனுக்கு நோய் வர வைங்க. அப்பதான் அன்பு மக்களே, அவனுக்கு உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை தொழுநோய் வருகிறது. 3வது நிலையில் உள்ள துன்பம். முதல் நிலை துன்பம் உடைமைகளை இழப்பது. 2வது நிலை துன்பம் தன்னுடைய சொந்தங்களை இழப்பது, தன்னுடைய பந்தங்களை இழப்பது. 3வது தனது உயிரை இழக்கக்கூடிய. அன்புக்குரியவர்களே, ஆனா சாத்தாண்ட சொல்லியிருக்காரு கடவுள், அவன் உயிரை மட்டும் எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறாரு. அப்படி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தொழுநோய் வந்து அவர் துன்புறும் பொழுதுதான் பேசாம இருந்த அவர் மனைவி பேசுகிறார். அது வரைக்கும் அந்த மனைவியும் பக்தியா இருந்தாங்க. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், என் கணவர் சொல்றது மாதிரி சந்தோஷம். ஆனா அதன் பிறகு சொல்றாங்க, இன்னுமா மாசின்மையில் நினைத்திருக்கிறீர்? இன்னுமா கடவுளை தூற்றாம, கடவுளை பேசாம, பழித்துரைக்காம இருக்கீங்க? கடவுளை பழித்து மடிவது தானே, செத்து போங்க. கடவுளை பழிச்சிட்டு செத்து போங்களே, எதுக்கு இருக்கீங்க? உயிருக்கு உயிராயிருந்த மனைவி சொல்கின்ற வார்த்தை. மனைவி இழந்துட்டாங்க நம்பிக்கைய. அது வரைக்கும் யோபுவுக்கு சந்தோஷம் இருந்துச்சு, தன்னுடைய மனைவி தைரியமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இங்கேயும் மனைவி கை விட்டுட்டாங்க. ஆனா இந்த 3வது நிலை துன்பங்கள் வரும் பொழுது, மனைவி கைவிட்ட பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தை, நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய், நீ முட்டாள போல பேசுகிற, நன்மையை கடவுளிலிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது? அற்புதமான வார்த்தை மக்களே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள், துயரங்களால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய உரையை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தால் தெரியும். 2016 அப்பேற்பட்ட துன்பம், என்னுடைய தந்தையை நான் இழந்தேன். மிகப்பெரிய விபத்து. அது மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான். ஆனால் அந்த துன்பத்தின் வழியாக, அந்த துயரத்தின் வழியாக ஆண்டவர் என்னை தூய்மைப்படுத்த அழைத்தார், என்னுடைய ஆன்மாவை பரிசோதிக்க அழைத்தார். ஆக ஒவ்வொரு முறையும் நம்ம துன்பங்கள், துயரங்கள் நமக்கு தவறு செய்யாமல் வரும் பொழுது, அன்புக்குரியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அது ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. ஆண்டவரிடம் நாம் திரும்பி செல்வதற்கு, ஆண்டவர் இன்னும் ஆழமாக அன்பு செய்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையான வார்த்தை பாருங்க, யோபு புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. Praise the Lord. ஹல்லேலூயா. தம்முடைய வாயால் பாவம் செய்யவில்லை. இவ்வளவு துன்பம் வந்துருச்சு, தான் இருப்போமா செத்து போவோம்னு தெரியல. ஆனா அந்த நேரத்தில் கூட அவர் பாவம் செய்யாமல் இருந்தார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் நாம் பார்க்கிறோம், இதற்கு பிரதிபலனாக கடவுள் கொடுத்ததுதான் யோபு புத்தகத்திலே 42வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். எத்தனை உடைமைகளை அவர் இறந்தாரோ அதெல்லாம் 2 மடங்காக கிடைத்தது. இரட்டிப்பான ஆசீர்வாதம். உங்களுக்கு தெரியுமா மக்களே, 7000 ஆடுகள் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் 14,000 ஆடுகளை கொடுக்கிறார். 3000 ஒட்டகங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு, 6000 ஒட்டகங்களை கொடுக்கிறார். 500 ஏறு மாடுகள் இருந்தன, ஆண்டவர் கொடுத்தது 1000 ஏறு மாடுகள். 500 பெட்டை கழுதைகள் இருந்தன, ஆண்டவர் அவருக்கு இரட்டிப்பாக 1000 பெட்டை கழுதைகளை கொடுத்தார். 7 மகன்கள், 3 மகள்கள், மீண்டும் கடவுள் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, யோபுவின் புதல்வியரை போல அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. ஏனென்றால் அவர்கள் பக்தியாக இருந்தார்கள், தெய்வ பயத்தோடு இருந்தார்கள். எனவே அவர்கள் அழகானவர்களாக இருந்தார்கள். அன்பு மக்களே, இன்னைக்கு நாம செய்யற தவறுகளால் நாம துன்பப்படுறோமா, அல்லது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்றதெல்லாம் துன்பப்படுறோமா? அன்பு மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நேர்மையா உண்மையா வாழ்றதுனால, கிறிஸ்துவுக்காய் வாழ்வதனால துன்பப்பட்டோமே என்றால் அது ஆண்டவரின் மகிமைக்கு என்பதை உணர்ந்து நீங்கள் வாழ வேண்டும்.
சில நேரம் ஒரு சில பேர் கஷ்டத்தை தப்பு பண்ணிவிட்டு துன்பப்படுறப்ப நம்ம கடவுளுக்காக துன்பப்படுறோம்னு சொல்லக்கூடாது. எனவே தான் நான் வேடிக்கையாக சொல்லுவேன், என்னது போலீஸில் தப்பு செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடிக்கிறப்ப நாங்கள் போய் கிறிஸ்துவுக்காக நான் அவதிப்படுகிறேன், கிறிஸ்துவுக்காக நான் வேதனையை தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. எனவே தான் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். நன்மை செஞ்சு துன்புறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்திய நற்செய்தி 11:28 சொல்கிறார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றாரு. என் நுகத்தை எடுத்துக்கொள்ள சொல்றாரு. அவர் சிலுவையை நான் இறக்கி வச்சிருவேன், நீங்க கவலைப்படாம போகலாம், ஜாலியா ஹாயா போகலாம் அப்படின்னு சொல்லல. என்னை போல சிலுவையை சுமந்து செல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கார். எனவே அன்பு மக்களே, இன்னைக்கு அனுபவத்தை சொல்கிறேன். எனது வாழ்க்கையில் அதிக துன்பங்கள் துயரங்களை நான் அனுபவித்து விட்டேன். ஆனால் அந்த துன்பங்கள் வழியாகத்தான் ஆண்டவர் என்னோடு இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரோடு இருப்பதற்கும் நானும் முயற்சிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருத்தி வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த வாய்ப்புகளை, இந்த துன்பங்களாகிய வாய்ப்புகளை, சிலுவைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அன்பு மக்களே, கடைசியாக இறுதியா சொல்றேன், இதை எல்லாரும் போய் நீங்க படிக்கணும். நம்முடைய விவிலியத்துல ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8:18 யாரெல்லாம் துன்பப்பட்டு கண்ணீர் சிந்தி அழுகிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க சொல்லணும், நான் கல்யாணம் பண்ணி வந்த 47 வருஷமா கண்ணீர் சிந்தி கஷ்டப்படுறேன் சாமி, எனக்கு எந்த நல்லது நடக்கல, என் வாழ்க்கையில ஒரே கஷ்டம்தான், ஒரே துன்பம்தான், கழுத்து வலி, இடுப்பு வலி, உடம்பு ஃபுல்லா நோய் சாமி, படுத்த படுக்கையாவே இருக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்கின்ற அருமையான இறை வார்த்தை ரோமையர் 8:18, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதி அற்றவை. இது பவுலடியா சொல்றார். ஆக துன்பங்கள் துயரங்கள் வழியாகத்தான் நாம் மாட்சி அடைய முடியும், விண்ணகத்தை அடைய முடியும். நமக்கு கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. பார்த்துக்கோங்க, துன்பமும் வேண்டாம் துயரமும் வேண்டாம், துன்பமும் வேண்டாம் ஆனால் விண்ணகம் எனக்கு வேணும், நான் கஷ்டப்படாம நோகாம நொங்கு தீங்கிறேன் அப்படின்னா முடியவே முடியாது. இயேசு எனக்கு பிரியமானவர்களே, அநேக புனிதர்கள், குறிப்பாக அல்போன்ஸ் அம்மா தன்னுடைய வாழ்க்கையில் படுத்த படுக்கையா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாக ஒப்பு கொடுத்தார்கள். எனவே அன்பன மக்களே, துன்பம் நமது வாழ்க்கையில் தேவையா என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்கின்ற ஒரே வார்த்தை, துன்பம் நிச்சயம் தேவை. துயரங்கள், கஷ்டங்கள், சிலுவைகள் நமது வாழ்க்கையை செதுக்குகின்றன என்பதை உணர்ந்து, உளியின் வலி அறியாத எந்த கல்லும் சிற்பமாக முடியாது, உளியின் வலியை தாங்க முடியாத எந்த கல்லும் சிற்ப முடியாது, பிரசவத்தின் வலியை தாங்க முடியாத எந்த பெண்ணும் தாயாக முடியாது. துன்பங்கள் வழியாகத்தான் நமக்கு ஆண்டவர் இன்பத்தை கொடுக்க போகிறார். துயரங்கள், சிலுவைகள் வழியாகத்தான் ஆண்டவர் நமக்கு மீட்பை தரப்போகின்றார். எனவே துன்பங்கள் துயரங்கள் அனைத்தின் வழியாக ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்போம். ஆமென்.